இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையிலிருந்து, ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ண தயாராகுங்க. Good fortune. Nest. An emotionally secure, loving family is important to you. Wealth and good fortune. Super positive messages கிடைச்சிட்டு இருக்கு. Spiritual guidance, protection from harm. ஒரு லவ்விங் ஃபேமிலி இருக்கு, பண வரவு அதிகரிக்க இருக்கு, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கு, உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட பாதுகாவல் நீங்கள் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவான, மோட்டிவேட்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான மெசேஜஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஃபேமிலியாக இருந்தாலும், உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், இப்போ கிடைக்க போகிற ஒரு ரெக்கக்னிஷனோ, ஒரு ஊதிய உயர்வு, இல்லை பதவி உயர்வோ உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை இல்லையா? அதுக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ணியிருப்பீங்க. நேரம் காலம் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. நெருக்கடியான சூழல் பல கடந்து வந்திருப்பீங்க. இது அனைத்திற்குமான பலன் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மெசேஜ். உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான வெற்றி காத்திருக்கு. மேபி ஒரு சில பேர் ரொம்ப காலமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை ஒரு பிளாட் வாங்கணுன்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கான ஒரு சூழல் இல்லாமல் இருந்திருக்கும். ஒன்று அதற்கு போதுமான பணம் உங்ககிட்ட இருந்திருக்காது, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்காது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நம்ம உங்கள் ரீடிங்கில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது போல் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய, எல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளாட், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி அமைய இருக்கு அப்படின்ற மெசேஜ் தான் இன்னைக்கு இந்த ரீடிங்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். The Emperor, கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும், இல்லை ஊதிய உயர்வு உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். சில பேர் நீங்கள் ஒரு மேனேஜர் ரோல் கூட ப்ரமோட் ஆகலாம். இது காலதாமதமாகி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது இந்த டாரோ கார்ட்ஸ் வழியாகவும் வெளிப்பட்டிருக்கு. இதற்கு, இந்த ப்ரொமோஷனுக்கோ இல்லை இந்த பே ஹைக்கோ முழுவதும் தகுதியான ஒருவர் நீங்கள். ஆனால் இதெல்லாம் காலதாமதமாகி உங்களுக்கே சலிப்பாக இருக்கும். அது வரப்போது வரட்டும், இதுக்காக நான் மெனக்கெட்டு எதுவும் யார்கிட்டையும் கேட்க முடியாது, எனக்காக பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்க முடியாது. என்னோட திறமைக்கும் என்னுடைய உழைப்பிற்கும் மதிப்பு கொடுத்து அவங்களா கொடுக்கறதுனா கொடுக்கட்டும் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் பொறுமையாக இருந்திருப்பீங்க. இப்போ உங்களோட பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றின்னு சொல்லலாம், உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய திறமைக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றின்னு சொல்லணும். நான் இதற்கு முன்னதா சொன்னது மாதிரி இந்த ஒரு பதவி உயர்வோ, இல்ல ஊதிய உயர்வோ, இல்ல உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறதாகட்டும், கட்டுறதாகட்டும்,
இது சம்பந்தமா நீங்க சந்திச்சிட்டு இருந்த தடைகள் எல்லாம் நீங்க இருக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் வேகமா நடக்க இருக்கு. விரைவாக நடக்க இருக்கு. அப்படின்னு தான் சொல்லணும். வித் 8 ஆஃப் wands. கூடிய விரைவில் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமாகவோ, ஊதிய உயர்வு சம்பந்தமாகவோ ஒரு இமெயில் நீங்க ரிசீவ் பண்ணலாம். உங்க மேனேஜரோட ஒரு 1-to-1 மீட்டிங் உங்களுக்கு நடக்க இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரமோ, உங்களுக்கான பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ காலதாமதமாகி உங்களுக்கு கிடைச்சாலும், இது நிலையான ஒண்ணா இருக்க போகுது. உங்களோட வாழ்வாதாரம் உயர இருக்கு. உங்களோட பண வரவு அதிகரிக்க இருக்கு. புத்திசாலித்தனமா இந்த பணத்தெல்லாம் நீங்க சேமிக்க இருக்கீங்க. ஒரு உறுதியான, நிலையான அடித்தளத்துல இதெல்லாம் நீங்க அமைக்க இருக்கீங்கன்னு சொல்லணும். தி எம்பரரோட நம்பர் 4, இங்கே 4 ஆஃப் கப்ஸ் இருக்கு, இங்கே 8 ஆஃப் wands இருக்கு. கண்டிப்பா இது ரெப்ரசன்ட் பண்றது ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன், ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு அடித்தளத்தை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Mature woman, pathway. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மெசேஜ் கிடைச்சிருந்தது இல்லையா? An emotionally secure, loving family is important to you. இப்போ நீங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும், உங்களுக்கும் உங்களோட கணவனோ மனைவிக்கோ உங்க இருவருக்கும் இடையேயான உறவு இன்னும் பலப்பட இருக்கு. இன்னும் ஒருத்தர் அதிகமா புரிஞ்சுக்க இருக்கீங்க. ஒருத்தரோட உணர்வுகளை மதிக்க இருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு உங்களோட உறவை இன்னும் பலமாக்க இருக்கீங்க. உங்கள் குழந்தைகளோட, உங்களோட கணவனோ மனைவியோட நேரத்தை செலவழிக்கிறது, உங்கள் குழந்தைகளோட மகிழ்ச்சி உங்கள் இருவரோட மகிழ்ச்சி. அதனால அவங்கள எப்படி ஒரு செக்யூரான ஒரு என்வாயன்மெண்ட்டில் வளர்க்குறது, அவங்களுக்கு தேவையான நர்ச்சரிங் என்வாயன்மெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் இருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஆரக்கிள் கார்ட்ஸில் பார்த்த அதே மெசேஜ் தான். உங்களுக்கு ஒரு புதிய வழி, ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க இருக்கு. ஒரு நியூ ஃபேஸ்க்கான ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்க இருக்கிற இந்த புதிய வாய்ப்பு, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்க இருக்கிற இந்த பகுதியில் அடுத்தடுத்து வளர்ச்சியை நீங்கள் பார்க்க இருக்கீங்க. வளர்ச்சி பாதையை நோக்கிய பயணத்தை நீங்கள் துவங்க இருக்கீங்க. வளர்ச்சியும் வளமையும் நிறைந்து இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் நம்ம இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போதே கொடுத்துச்சு. ஐ விஷ் யூ தி பெஸ்ட். மகிழ்ச்சியும் அன்பும் மன அமைதியும் உங்களுக்கு நிறைந்து இருக்கட்டும். இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம், ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.